டயபெட்டிஸ் இருக்கவங்க அதிகம் ஜூஸ் எடுத்துக்க கூடாது. பட் இந்த 3 ஜூஸ் நம்ம பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் புவர் மேன் ஆப்பிள்னு சொல்லப்படுற இந்தியன் கூஸ்பெரி, அதாவது நெல்லிக்காய். இது வந்து ஈஸிலி அவைலபிள், காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ஈஸி டு மேக். இந்த நெல்லிக்காய் ஜூஸ்ல இருக்கக்கூடிய எலாஜிக் ஆசிட், விட்டமின் சி, குரோமியம், இது எல்லாமே நம்ம பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும். இது வீக்லி 2 to 3 டைம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா பாகற்காய் ஜூஸ். இந்த பாகற்காய் ஜூஸ் ரொம்பவே எஃபெக்டிவ். பட் இயற்கையில இருந்து வரக்கூடிய எந்த ஒரு விஷயம் ரொம்ப கசப்பா இருக்கோ அது இயற்கையை இண்டிகேட் பண்றது, நம்ம அதை அளவா தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த பாகற்காய் ஜூஸை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பேம் கவுண்ட் வந்து ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ வீக்லி 2 or 3 டைம்ஸ் எடுத்துக்கிறது தான் சேஃப். தேர்ட் ஜூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்க கறிவேப்பிலை ஜூஸ். இந்த கறி லீவ்ஸ்ல இருக்கக்கூடிய மகனின்ங்கிற ஒரு காம்பவுண்ட், இது நம்ம பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ண ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட பிளட் கொலஸ்ட்ராலையும் கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும். இது நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டாலும் சேஃப் தான். நான் சொன்ன 3 ஜூஸுமே டயபெட்டிஸ்க்கு பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ண ரொம்ப எஃபெக்டிவான ஜூஸ். ஸோ இதை நம்ம கண்டினியூஸா எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட பிளட் சுகர் லெவல் ரெடியூஸ் ஆக இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க எங்க நீபோ சேனலை ஃபாலோ பண்ணுங்க.